கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ராசிக்கு 5ல குரு. குரு ஸ்டில் உங்களோட ராசிய 9ஆம் பார்வையா பார்க்குற ஒரு காரணத்தினால, உங்களுக்கு திருமண மாலை இன்னமும் பூத்து தான் இருக்குது. அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு திருமண மாலை பூத்து தான் இருக்குது. ஸோ நீங்க இன்னைக்கிலிருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ தொடர்ந்து நீங்க பொண்ணு தேட ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னா, அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்குள்ள நீங்க எப்போனாலும் திருமணம் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ப்புகள் இருக்குது. சில காரிய தடை தடங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ராகு கேது பெயர்ச்சி ஓடிக்கிட்டு இருக்குது. 7 சனியோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்குது. உங்க ஜனன ஜாதகங்கள் ஏதாவது தோஷங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி இழுத்து அடிக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு 25 விழுக்காடு குரு உங்க ராசியை பார்க்கறதுனால, அந்த திருமணத்துக்குரிய வயசுல இருக்கிற ஒரு காரணத்தினால அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தாரு. பட் அதுக்குரிய முயற்சிகள் நீங்க போடுங்க. அதுக்குரிய தேடல். ஏன்னா நம்ம பொண்ணுனாலே கொஞ்சம் 4 விதமா பார்ப்போம். 4 விஷயங்கள் எதிர்பார்ப்போம். நமக்கு பிடிச்சிருக்கிற மாரி இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு ஏத்தார் போல அப்படின்னு சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும். உங்களுக்கு நல்ல விதமா அமையறதுக்கு அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து தேடுங்க. இன்னைக்கே கிடைச்சிருச்சுன்னா கூட இந்த மாசமே கூட நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷத்த மிஸ் பண்ணிறாதீங்க. அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?